ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சிம்பிளான முறையில் எப்படி வீட்டிலே கேக் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கேக் பண்ணுறதுக்கு கேக் டின் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இட்லி பாத்திரம் இருந்தால் போதும், அதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இட்லி பிளேட் இருந்தாலே போதும், நல்லா சாஃப்டான கேக் சூப்பராக பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நம்ம கேக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஜாரில் தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்பூன் இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பூன், நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிறத எடுத்துக்கிறேன். இந்த ஒரே ஸ்பூன் வச்சு தான் நம்ம எல்லா பொருட்களையுமே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, அது ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கெட்டியான தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் நீங்கள் எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஜாரை க்ளோஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணணுங்க, அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டேன். இதை இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். மைதா சேர்த்துட்டு நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ ஃப்ளார் சேர்த்தாச்சு, நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி 2 பேட்டர்னாக நம்ம பிரிச்சுக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி மார்பிள் கேக் பண்ணுறதுனால நம்ம 2 பேட்டர்னாக பிரிச்சுக்க போகிறோம். இப்போ இதை பாதி வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறேன். அண்டு கொஞ்சமாக பால் விட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 பேட்டர்னும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் எல்லா குழிலையும் நல்லா எண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய், இல்லைன்னா பட்டர் ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் அடியில் ஒட்டாமல் வரும், நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போது ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு சேர்த்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு எல்லா குழிலையும் நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்காத மிக்சிங் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ண மிக்சிங் எடுத்து ஊற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டெப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இட்லி பிளேட்டோட குழி நல்லா பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் அதிக ஸ்டெப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம தட்டு சின்னதுன்றனால மொத்தம் ஒரு 4 ஸ்டெப் அளவுக்கு மட்டும் தான் ஊற்ற முடியும்.
இப்போது எல்லா குழிலையும் வந்து நம்ம வந்து ஊற்றியாச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி இல்லைன்னா ஏதாவது ஸ்பூன் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஏதாவது ஃப்ளார் மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கேக் வந்து. அதுக்காக தான் நான் வந்து ஆல்ரெடி கடாயை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சிம்மில் வச்சு கடாயை வந்து ஹீட் பண்ண வச்சுருங்க. இப்போ கடாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆச்சு இந்த கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு. லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து குத்துனீங்க அப்படின்னா கத்தியில் வந்து மாவு வந்து நல்லா ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கேக் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த சூடு ஆற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. சூடு ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக சைடெல்லாம் குத்தி விட்டீங்க அப்படின்னா கேக் வந்து நல்லா சூப்பராக வருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து தட்டில் வந்து எண்ணெய் பட்டர் இந்த மாதிரி தடவிட்டோம் அப்படின்னா நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். பாருங்கள், நம்மளுடைய மார்பிள் கேக் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்களேன், நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு நீங்களே கேக் பண்ணி கொடுங்க. நம்மளுக்கு வந்து கேக் வந்து வெளியில் கடையில் வாங்க தேவையில்லை. கேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து கேக் டின் தான் வேணும், ஓவன் வேணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்கிற கடாயை வச்சே நம்ம வந்து ஈஸியாக பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஃப்ளேவரில் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாருமே வீட்டில் உங்கள் குட்டீஸ்க்கு வந்து இதை ட்ரை பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.